ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லெசன். குரூப் 2வை விட குரூப் 4ல் வந்து இந்த கேள்வி இல்லாத கொஸ்டின் பேப்பரே வந்து இல்லை அப்படிங்கலாம். மக்களின் வந்து புரட்சி 8th புக்கில் வந்து பார்க்க போகிறோம். பாளையக்கார முறை வந்து தமிழ்நாட்டில் நிறுவியிருப்பாங்களா, அதை பற்றின இதெல்லாம் இதில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அறிமுகம் வாங்க. 1857ஆம் ஆண்டு பிளாசிபம். ஃபஸ்ட்டு வந்து தப்பு இது. 1857 வராது, 1757 தான் வந்து பிளாசிப் போர் வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அரசியலில் சமூக பொருளாதார நிலையை பாதிக்கும் வகையில் வந்து ஆங்கிலேயர்களால் வந்து நாட்டின் பல பகுதிகளில் வந்து அரசியல் மற்றும் பொருளாதார ஆதிக்கம் வந்து ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. எந்த போருக்கு அப்புறம் அப்படின்னா 1757 பிளாசி போருக்கு அப்புறம் ஆங்கிலேயர்களோட ஆதிக்கம் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. டைரெக்டாக வந்து இதில் வந்துடும். ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஒரு முதல் எதிர்ப்பு வந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிரு அப்படின்னா பூலித்தேவரால் தான் வந்து ஆரம்பிச்சு. இதை வந்து ஸ்ட்ரெயிட் கொஸ்டினாக கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. தமிழகத்தில் வந்து முதல் எதிர்ப்பு வந்து ஆங்கிலேயருக்கு வந்து யாரால் அப்படின்னா வந்து பூலித்தேவரால் தான் வந்து ஏற்பட்டது அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து அவருக்கு பின் எந்தெந்த இவங்கெல்லாம் ஒரு பாளையக்காரர்களாக வந்து இருந்திருப்பாங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமைத்துறை, செவத்தையெல்லாம் வந்து கட்டபொம்மனோட வந்து அண்ணன் தம்பிங்க. அடுத்து வந்து மருது சகோதரர்கள் மற்றும் தீரன் சின்னமலை ஆகியோர் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான எதிர்ப்பினை வந்து தெரிவித்தனர். பூலித்தேவர், கட்டபொம்மன், ஊமைத்துறை, மருது சகோதரன் தெரிவித்தாங்க. இதில் முதல்ல தெரிவித்தது யார் அப்படின்னா வந்து பூலித்தேவர் தான் வந்து அவரோட எதிர்ப்பு வந்து தெரிவிச்சப்பார். ஃபஸ்ட்டு ஒரு பாளையக்காரன்னா எப்படி உருவாக்கியிருக்காங்க, அவங்களோட தோற்றம் வந்து எப்படி இருந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. என்னென்னா, விஜயநகர ஆட்சியாளர்கள் வந்து தங்கள் மாகாணங்களில் வந்து அவங்க எந்தெந்த மாகாணங்களெல்லாம் ஆதிக்கம் செலுத்தியிருந்தாங்களோ அதில் வந்து நாயக்கர்களை வந்து நியமித்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதனால் வந்து மதுரை நாயக்கர் வந்து பாளையக்காரரை வந்து நியமித்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து விஜயநகர ஆட்சியாளர்கள் வந்து அவங்க மாகாணங்கள் வந்து நாயக்கர்கள் வந்து நிறுவினாங்க. நாயக்கர்கள் வந்து யாரை நிறுவியிருக்காங்கன்னா பாளையக்காரர்களை. நமக்கு எப்படி வந்து ஒரு மாவட்டத்தை வந்து நிர்வாகம் செய்கிறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கையில் அதை எப்படி 2 மாவட்டமாக வந்து பிரிப்பாங்க, அதே மாதிரி தான் அவங்க நிர்வாகத்திறனுக்காக தான். இப்போ எப்படின்னா பாளையக்காரர்கள் வந்து ஹெட்டாக வந்து யார் இருக்காங்கன்னா நாயக்கர்களுக்கு யார் அப்படின்னா வந்து விஜயநகர ஆட்சியாளர்கள். அது மாதிரி இப்போ வந்து விஜயநகர ஆட்சியாளர்கள் வந்து ஃபஸ்ட்டு யாரை நியமிச்சிருக்காங்க, நாயக்கரை நியமிச்சிருக்காங்க. நாயக்கர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மதுரை நாயக்கர் தான் வந்து பாளையக்காரரை வந்து நியமித்தார் அப்படிங்கிறாங்க. 1829 வந்து விஸ்வநாதர் தான் வந்து மதுரை நாயக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து மதுரை நாயக்கர் தான் பாளையக்காரை நியமித்திருக்காங்க. அந்த மதுரை நாயக்கர் யார் அப்படின்னா வந்து விஸ்வநாத நாயக்கர். 1529. இதே 1529 உங்களுக்கு அண்ணன் ஞாபகம் வரும்னா முகலாய வம்சத்துலேருந்து ஒரு காக்ரா போர் வந்து நடந்திருக்கும். முகமது லோடிக்கும் வந்து பாபருக்கும் கூட வந்து நடந்திருக்கும் அப்படின்னு. அவரோட பீரியட் வந்து பாபரோட பீரியட் வந்து 1526 to 1530 வரும். அவர் 4 போர் வந்து போர் புரிஞ்சிருப்பார். அதில் 1529 வந்து காக்ரா போர். அந்த டைம் தான் வந்து இங்கே வந்து நாயக்க வம்சம் வந்து ஸ்டார்ட். நாயக்கர்கள் வந்து நியமித்திருக்காங்க. மதுரை நாயக்கர் யார் அப்படின்னா வந்து விஸ்வநாதர் தான் அவர். அடுத்து வந்து இவங்க வந்து தனது மாகாணங்கள் வந்து அதிகாரங்களை பெற விரும்பிய சிறுகுடி தலைவர்களெல்லாம் வந்து கட்டுப்படுத்த வந்து முடியலை. அதனால் வந்து அவரோட அமைச்சர் யார், விஸ்வநாதோட அமைச்சர் வந்து அரியநாதரோட வந்து கலந்து ஆலோசித்து தான் வந்து 1529 வந்து பாளையக்கார முறையை வந்து ஏற்படுத்தினார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், மதுரை நாயக்கர்னா வந்து விஸ்வநாத நாயக்கர், அவரோட அமைச்சர் யார் அப்படின்னா வந்து அரியநாதர். இவர் எப்போ பாளையக்கார முறைன்னு ஒரு இதை ஏற்படுத்தினார் அப்படின்னா 1529 தான் வந்து பாளையக்கார முறையை வந்து ஏற்படுத்தினார். இது மாதிரி இந்த நாடை வந்து எத்தனை பாளையங்களாக வந்து பிரித்திருக்காங்க அப்படின்னா வந்து 72 பாளையங்களாக வந்து பிரித்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒவ்வொரு பாளையமும் வந்து ஒரு பாளையக்காரன் கீழ் வந்து கொண்டு வரப்பட்டது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து அந்த பாளையக்காரர் தான் வந்து யார் வந்து அதற்கு நிர்வகிக்கிறாங்களோ அந்த பாளையத்தை அவர் வந்து பாளையக்காரர் அப்படிங்கிறாங்க. இந்த பாளையக்காரர்கள் வந்து எப்படின்னா நாயக்கர்களுக்கு வந்து தேவை ஏற்படும் போது, ஒரு போர் சம்பந்தமான தேவைகள் ஏற்படும் போது அவங்களுக்கு வந்து இராணுவ உதவி எல்லாமே வந்து என்னென்னா யார் பாளையக்காரர்கள் தான் வந்து செய்வாங்க அப்படிங்கிறாங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கூற்றுகளை கேட்க வாய்ப்பு இருக்குது. நாயக்கர்களுக்கு தேவை ஏற்படும் போது இராணுவம் மற்றும் இதர உதவிகளை முழு மனதுடன் செய்தாங்க. யார் செஞ்சாங்க? பாளையக்காரர்கள். அதே நேரத்தில் தாங்கள் வசூலித்த வரி பணத்தில் வந்து 1/3 பங்கு வந்து மதுரை நாயக்கருக்கும் அடுத்த 1/3 பங்கினை வந்து இராணுவ செலவிற்கும் வந்து கொடுத்து விட்டு மீதியை வந்து அவங்க சொந்த செலவுக்காக வந்து ஏற்படுத்திக்கிட்டாங்க, வச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க.
புரட்சியாளர்களின் கூட்டமைப்பு வந்து 1799 to 1800 அப்படிங்கிறாங்க. இந்த இடங்கள்லாம் வந்து நம்ம வந்து படிக்க போகிற இடங்கள். இது விருபாட்சி, சங்ககிரி, சென்னிமலை, ஓடாநிலை, கோயம்புத்தூர், ஒவ்வொருத்தவங்க வருவாங்க. கட்டபொம்மன் வருவாங்க, புலித்தேவர் வருவாங்க. நம்ம இந்தியா லெவலில் வந்து நம்ம ஜான்சிராணி வந்து மத்திய இந்தியாவுக்கு வந்து வருவாங்க. அடுத்து வந்து என்ன தீரன் சின்னமலை வருவாங்க. ஸோ வந்து புரிஞ்சு படிச்சிங்கன்னா ஈஸி. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம என்ன பார்த்தோம், பாளையக்காரர் பார்த்தோம். மதுரை நாயக்கர் வந்து விஸ்வநாத நாயக்கர். அவர் தான் வந்து பாளையக்கார முறையை ஏற்படுத்தினார். எப்போ ஏற்படுத்தினார்? 1529 யாரோட ஆலோசனைன்னா அவரோட அமைச்சர் வந்து அரியநாதரின் ஆலோசனையின்படி பாளையக்காரரை உருவாக்கின முறையை எத்தனை பாளையங்களாக நாட்டை பிரித்தாங்க? 72 பாளையங்களை வந்து பிரித்தாங்க அப்படின்னு பார்த்தோம் இன்ன வரையும். எடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 17-18ஆம் நூற்றாண்டில் வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியலில் வந்து பாளையக்காரர் வந்து மிக முக்கிய பங்கு வகித்தாங்க அப்படிங்கிறாங்க. அவர்கள் தங்களை வந்து சுதந்திரமான ஓகே இதெல்லாம் வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து பாளையத்தை வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் அப்படின்னு வந்து பிரிக்கிறாங்க. இந்த கிழக்கு பாளையத்தில் இந்த நாயக்கர்கள் வந்து கட்டபொம்மனின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து ஆட்சி செய்தனர் அப்படிங்கிறாங்க. ஸோ கிழக்கு பாளையங்கள்லாம் வந்து என்ன கட்டபொம்மன் கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. மேற்கு பாளையங்களில் இருந்த மறவர்கள்லாம் வந்து பூலித்தேவரின் கட்டுப்பாட்டில் வந்து வந்தாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 2 பாளையக்காரர்களுமே வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து கப்பங்கட்டை வந்து மறுத்து கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. ஸோ நம்ம இதில் பார்க்க வேண்டியது என்ன, 17-18ஆம் நூற்றாண்டில் வந்து பாளையக்காரர்கள் தான் ரொம்ப முக்கிய பங்கு. பாளையங்களை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று கிழக்கு பாளையங்கள், இன்னொன்று வந்து மேற்கு பாளையங்கள். கிழக்கு பாளையங்கள் ஃபுல்லாக வந்து கட்டபொம்மன் கட்டுப்பாட்டிலையும், மேற்கு பாளையங்கள் வந்து மறவர்கள் பூலித்தேவரின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்து வந்தது அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்கள். ஸோ இவங்களுக்கு எப்போ வந்து ஆங்கிலேயர்களுக்கு இவங்களுக்கும் பிரச்சனை வர ஆரம்பிச்சுன்னா கப்பம் கட்டுறதுல தான் வந்தோன்னா பிரச்சனை வர ஆரம்பிச்சு. ஆக்சுவலி இவங்க தான் வரி வசூலித்து நாயக்கர்களுக்கு 3/1 பங்கு, இராணுவத்தில் 3/1 பங்கு கொடுத்துட்டு மிச்சதை வந்து இவங்க வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னோம். ஸோ வந்து வரி வசூலிக்கும் உரிமையில் தான் வந்து பிரச்சனையாக இருந்துச்சு. வந்து இவங்களுக்கு வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து கப்பம் கட்டணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் வந்து ஆங்கிலேயர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் இடையே வந்து போர் மூண்டது அப்படின்னு. 1792 கர்நாடக உடன்படிக்கையால் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆங்கிலேய அதிகாரம் வந்து பாளையக்காரர்களின் மீது வந்து செலுத்தப்பட்டது அப்படிங்க. இந்த உடன்படிக்கையின்படி தான் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து பேசினாங்க. ஸோ வந்து அந்த கர்நாடக உடன்படிக்கை எப்போ நடந்திருக்கு? 1792. அது மூலம் வந்து என்ன ஆங்கிலேயர்களுக்கு வந்து வரி வசூல் செய்யும் உரிமை வந்து போயிடுச்சு அப்படிங்க. ஸோ வந்து என்னென்னா அதன் காரணமாக பாளையக்காரர்களோட புரட்சி வந்து வெடிச்சிச்சு அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ வந்து புலித்தேவர் வந்து பார்க்க போகிறோம். புலித்தேவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் ஆங்கில ஆட்சியை, தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே ஆங்கில ஆட்சியை எதிர்ப்பதில் வந்து தமிழ்நாட்டின் முன்னோடியாக இருந்தவர் வந்து பூலித்தேவர் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து எந்த பாளையக்காரராக இருந்திருக்காருன்னா திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்க நெற்கட்டும் செவலோட பாளையக்காரர் தான் வந்து இவரோட ஆட்சி காலத்தில் வந்து என்ன அப்படின்னா ஆற்காட்டு நவாபான முகமது அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் கப்பம் கட்ட மறுத்து அவர்களை எதிர்க்க தொடங்கினார். ஸோ வந்து பிரச்சனையே வந்து எப்படின்னா கப்பம் கட்டுறதுல மறுப்பு தெரிவிக்கிறதுனால தான் ஆங்கிலேயர்களுக்கும் பூலித்தேவர் பாளையக்காரர்களுக்குமே சண்டை. அதில் யாருன்னு நோட் பண்ணிக்கோங்க, ஆற்காட்டு நவாபான முகமது அலிக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் கப்பம் கட்ட மறுத்து அவர்களை எதிர்க்க தொடங்கினார் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கூட்டுப்படையிலேருந்து இது பண்ணாங்க. ஆனால் அந்த எந்த இடத்துல வந்து இவங்க சண்டை போட்டாங்க அப்படின்னா திருநெல்வேலியில். ஆனால் அந்த திருநெல்வேலியில் வந்து பூலித்தேவர் வந்து தோற்கடிச்சிட்டார், அந்த டீமை தோற்கடிச்சிட்டாரு. அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் இந்திய மன்னர் யார் அப்படின்னா வந்து பூலித்தேவர் அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இதே வந்து 1759 வந்து யூசுப் கான் தலைமையில் வந்து ஃபஸ்ட்டு வந்து யார் ஆற்காட்டு நவாபும் ஆங்கில படைகளையும் வந்து தோற்கடிச்சிடறாரு யார் பூலித்தேவர். ஆனால் வந்து அதே 1759 வந்து யூசுப் கான் தலைமையில் வந்து ஆற்காடு நவாப் படைகள் வந்து நெற்கட்டும் செவலை வந்து கைப்பற்றிடுறாங்க. பூலித்தேவர் வந்து தோற்கடிச்சிடறாங்க. அந்த யூசுப் கானுங்கிறவர் யார் அப்படின்னா அவர் தான் வந்து மருதநாயகம். கமல்கோட வந்து ஒரு மருதநாயகம் படம் அப்படின்னு எடுக்கலாம்னு சொன்னாங்களே, இந்த யூசுப் கான் தான் அந்த மருதநாயகம். இவரோட வாழ்க்கை வரலாறு தான் அவர் வந்து மருதநாயகமாக வந்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் இருந்து அதை கூட எடுக்காமல் கைவிட்டு வரல கமல். யாருன்னா இந்த யூசுப் கான் தான். 1759 வந்து யூசுப் கான் தலைமையில் தான் வந்துன்னா நவாப் படைகள் வந்து
பூலித்தேவரோட வந்து சண்டையிட்டு ஆனால் வந்து வின் பண்ணிடுறாங்க, அந்த டீம் வின் பண்ணிடுறாங்க ஆங்கில படைகள். அப்புறம் என்ன சொல்ல வராங்கன்னா, அப்போ வந்து 1961 ஆற்காடு நவாபின் படைகள் வந்து நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றிருச்சு அப்படிங்கிறாங்க. பூலித்தேவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு தலைமறைவு வாழ்க்கையை வந்து வாழ்கிறாரு. 1964 வந்து நெற்கட்டும் சேவலை வந்து மீண்டும் கைப்பற்றுறாங்க. இதுக்கு இடைப்பட்ட இது வந்து என்ன அப்படின்னா, யூசுப் கான் வந்து என்ன ரகசியமாக வந்து பாளையக்காரர்களோட வந்து பேச்சுவார்த்தை நடத்தினது வந்து ஆங்கில படைகளுக்கு வந்து தெரிஞ்சு போய் அவர் வந்து என்ன துரோக செயலில் ஈடுபட்டார் அப்படிங்கிறதுக்காக அவரை கைது செஞ்சு அவரை வந்து தூக்கிலிட்டுருவாங்க. அதுக்கப்புறம்தான் வந்து இவர் வந்து நெற்கட்டும் சேவலை வந்து மறுபடியும் மீண்டும் வந்து கைப்பற்றுவார். யாருன்னா பூலித்தேவர் வந்து கைப்பற்றுவார் 1964. மறுபடியும் கைப்பற்றினாலும் கேம்பல் இருக்கார்ல, 1967 கேப்டன் கேம்பல் என்பவரால் வந்து மீண்டும் தோற்கடிக்கப்பட்டு பின்னாலே வந்து பூலித்தேவர் வந்து தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து மறுபடியும் அவரால் வந்து நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றவே முடியலை அப்படிம்பாங்க. தனது நோக்கம் நிறைவேறாமலே இறந்து போனார் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் விடுதலைக்கான அவரது துணிச்சலான போராட்டம் வந்து தென்னிந்திய வரலாற்றில் வந்து நிலைத்து நிற்குது. ஸோ பூலித்தேவர்னா யார் அப்படின்னா வந்து இந்திய வரலாற்றிலே ஆங்கிலேயரை எதிர்த்த ஒரு முதல் மன்னருங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அவர் வந்து ஒரு பாளையக்காரர். அவர் தான் வந்து பூலித்தேவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆற்காடு நவாபும் வந்து முகமது அலியும் ஆங்கிலேய படையும் வந்து தாக்குறாங்க. பட் ஆனால் வந்துன்னா திருநெல்வேலியில் வந்து அவர் வந்து அந்த படையை தோற்கடிச்சிட்டு வந்து நெற்கட்டும் சேவலை வந்து கைப்பற்றிறாரு. திருப்பி வந்து 1959 வந்து யூசுப் கான் தலைமையில் வந்து ஆங்கில படைகளும் ஆற்காட்டு நவாபிகளும் தாக்குறாங்க. இருந்தாலும் வந்து அதில் வந்து அவர் தோற்று போயிடுறாரு. ஸோ 1961 வந்து ஆங்கில படை வசம் வந்து நெற்கட்டும் சேவல் வந்து போயிடுது. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 1964 வந்து என்னென்னா நெற்கட்டும் சேவல் வந்து மீண்டும் கைப்பற்றாரு. அதே 1967 வந்து கேம்பல் என்பவரால் வந்து தோற்கடிக்கப்பட்டு நெற்கட்டும் சேவல் மீண்டும் வந்து ஆங்கில படையில் கைப்பற்றப்படுறது. நெற்கட்டும் சேவலை வந்து அவரால் வின் பண்ண முடியாமல் பூலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியம் வந்து என்னங்க, 1992 கர்நாடக உடன்படிக்கை, 1959 யூசுப் கான் தலைமை, 1961 வந்து நெற்கட்டும் சேவல் கைப்பற்றாங்க, 1964 வந்து மீண்டும் வந்து பூலித்தேவர் கைப்பற்றாரு. ஆனால் 1967 வந்து கேப்டன் என்பவரால் தோற்கடிக்கப்படுறார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, புரிஞ்சு படிங்க. இப்போ வந்து அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து யார் அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்க. இவரோட முன்னோர்கள்லாம் வந்து எந்த மாநிலத்தை ஆந்திராவை சேர்ந்தவர்களை வந்து அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து எப்போ தமிழ்நாட்டுக்கு இடம்பெயர்ந்திருக்காங்கன்னா 11ஆம் நூற்றாண்டில் தான் வந்து இடம்பெயர்ந்திருக்காங்க. பாண்டியர்களின் கீழே வந்து நிலமானிய அடிப்படையில் வந்து பாஞ்சாலங்குறிச்சி வந்து தலைநகராக கொண்டு ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து வீரபாண்டியபுரத்தை வந்து ஆட்சி செய்தார் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்து நம்ம வந்து நெற்கட்டும் சேவலோட பாளையக்காரர் யார்? புலித்தேவர். இதே வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து எந்த இதை தலைநகராக ஆட்சி செஞ்சுருக்காருன்னா அது பாஞ்சாலங்குறிச்சி. நோட் பண்ணிக்கோங்க. வீரபாண்டிய கட்டபொம்மனோட அப்பா பேர் வந்து என்ன அப்படின்னா வந்து ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறாங்க. அவரோட மனைவி வந்து ஜக்கம்மாள். அவரோட சகோதரர்கள் யார் அப்படின்னா ஊமைத்துறை செவத்தையா வந்து அவரோட வந்து சகோதரர்கள் அப்படிங்கிறாங்க. ஜெக வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் வந்து பாளையக்காரராக வந்து ஆகிறாரு அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா எப்போ வந்து ஆங்கிலேயர்களுக்கும் இவருக்கும் பெரிய மோதல் வந்து உண்டாச்சுன்னா கப்பம் வசூலிக்கிறதுல தான் வந்து வரி வசூல் செய்யும் உரிமையை வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் வந்து யார்கிட்ட கட்டபொம்மன்ட்டேந்து வந்து கம்பெனி வந்து வாங்கிடுவாங்க. ஸோ அதில் தான் வந்து பெரிய பிரச்சனையை வந்து ஆரம்பிச்சிருக்கும். இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. கப்பம் வசூலித்ததே கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயருக்கும் இடையான மோதலுக்கு வந்து மிக முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க. இந்த சந்திப்பு ரொம்ப முக்கியங்க. 1798 வந்து நிலுவைத் தொகையை வந்து செலுத்த சொல்லி கட்டபொம்மனுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. யார் அப்படின்னா வந்து ராமநாதபுரம் கலெக்டர் வந்து கேலின் ஜாக்சன். நமக்கு ஜாக்சன் தான் ஸ்டார்டிங்லேருந்தே பார்ப்போம். ஸோ எப்போ அப்படின்னா 1998 வந்து நீங்கள் வந்து உங்களோட வரியை வந்து செலுத்துங்க, நிலுவைத் தொகை என்ன இருக்கோ அதை நீங்கள் செலுத்துங்க அப்படின்னு வந்து ராமநாதபுரம் கலெக்டர் ஜாக்சன் வந்து எழுதுறாரு. ஸோ இவர் வந்து என்ன அப்படின்னா வந்து இவர் வந்து கப்பம் கட்டாமல் இல்லை, கட்டியிருக்காரு. இருந்தாலும் கொஞ்சம் நிலுவைத் தொகை வந்து இருக்குது. இவர் வந்து ஒவ்வொரு இடம் மீட் பண்ணும்போதும் வந்து ஜாக்சன் வந்து அவருக்கு உரிய மரியாதை வந்து கொடுக்காம வந்து ரொம்ப நாள் வந்து மீட் பண்ணுறதுக்கே வாய்ப்பு கொடுக்கல. ஒரு இடம் மீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது 3 மணி நேரத்துக்கு மேலே வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஸோ அவரை வந்து அவமானப்படுத்தி அனுப்புனதாக வந்து சொல்லுவாங்க. அதனால தான் வந்து இவர் வந்து இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் 1998 வந்து நிலுவைத் தொகையை செலுத்த சொல்லி கட்டபொம்மனுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. யார் அப்படின்னா வந்து கேலின் ஜாக்சனா.
இதே 1998 கட்டபொம்மன் தனது அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தின் ராமநாதபுரத்திலிருந்து அவர் நிலுவைத் தொகையை கட்டுங்க அப்படின்ட்டு கடிதம் எழுதினாரா. இவர் சிவசுப்பிரமணியம் அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தோட ராமநாதபுரம் கலெக்டர் சந்திக்க போகிறார். என்ன அப்படின்னா 1080 பக்கோடா பாக்கியை தவிர பெரும்பாலான வரியை கட்டபொம்மன் செலுத்தி விட்டதை கணக்குகள் சரிபார்த்த பின் ஜாக்சன் சமாதானம் ஆனார் அப்படிங்கிறாங்க. 3310 பக்கோடாக்கள் சொல்லுவாங்க. இது ஹையர் ஸ்டாண்டர்டில் தெரியும். அவர் செலுத்த வேண்டிய பாதி நிலுவைத் தொகையான பக்கோடாக்கள் எவ்வளவு அப்படின்னா 1080 பக்கோடாக்கள் மட்டும்தான் அவர் பாக்கி வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்க, அவரோட யார் கட்டபொம்மனும் அவரது அமைச்சர் சிவசுப்பிரமணியம் ஜாக்சனின் முன் 3 மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டனர் அப்படிங்கிறாங்க. இது என்ன கலெக்டர் கட்டபொம்மனையும் அவர் அமைச்சரையும் அவமானப்படுத்தி கைது செய்ய முயற்சி செய்வாங்க. அந்த டைம் அவரோட சகோதரர் ஊமைத்துறை உள்ளே புகுந்து கட்டபொம்மனை கைப்பற்றி அழைச்சிட்டு போயிடுவார், தப்பிக்க உதவி செய்வார். ஆனால் அது துரதிருஷ்டவசமாக அவர் கூட வந்திருந்த அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியனை கைது செஞ்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. எட்வர்ட் கிளைவ் மற்றும் கட்டபொம்மன் என்ன அப்படின்னா அவர் பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பிய பின், ஏன்னா அவர் போய் ஜாக்சன் ராமநாதபுரத்துலேருந்து மீட் பண்ண போயிருப்பார். என்ன ஃபுல்லாக கட்டிட்டேன், எனக்கு 1080 பக்கோடாக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் அவமானப்படுத்தி அனுப்பிடுவார். இதெல்லாம் டீட்டெயில்டாக சென்னை கவுன்சிலுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கவுன்சிலோட கவர்னர் யாராக இருக்கார் அப்படின்னா எட்வர்ட் கிளைவ் இருக்கிறார். இதனால் ஜாக்சன் மேலே தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னா இவ்வளோ அவமானப்படுத்தினது இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அவர் பதவி நீக்கம் பண்ணிடுவார். யார்? எட்வர்ட் கிளைவ். அதுக்கப்புறம் அவருக்கு பதிலாக யார் வருவாங்க அப்படின்னா கலெக்டராக எஸ்ஆ லூசிங்டன் தான் வருவாங்க. இதுதான் சென்னை கவுன்சிலுக்கு அப்புறம் உள்ளது. பாளையக்காரர்களின் கூட்டமைப்பு தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் சிவகங்கையில் மருது பாண்டியர் அருகில் இருந்த பாளையக்காரர்கள்லாம் ஒன்றிணைத்து எப்படி நம்ம என்ன நெற்கட்டும் செவலுக்கு பூலித்தேவர் பார்த்தோம், பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டியபுரத்துக்கு கட்டபொம்மன் பார்த்தோமோ, சிவகங்கைக்கு யார் அப்படின்னா மருது பாண்டியர். சிவகங்கையின் அவங்க தளபதியாக இருப்பாங்க. முத்துவடுகநாதர் தான் அங்கே அரசராக இருந்திருப்பார். அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மருது பாண்டியர் அருகில் இருக்க பாளையக்காரர்கள்லாம் ஒன்றிணைத்து ஒரு தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு அப்படின்னு உருவாக்குறாங்க. இவங்க ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. அதுக்கு பேர் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எல்லா பக்கத்தில் இருக்க எல்லா பாளையங்களும் இணைகிறாங்க. ஆனால் அதில் சிவகிரி பாளையம் மட்டும் இணையலை. அவங்க ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுறாங்க. இதனால வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு இது பிடிக்கல. எல்லாரும் இணைகிறாங்க இந்த சிவகிரி பாளையம். அதனால தான் அவர் தனக்கு செல்வாக்கை செலுத்த முயலுகிறார் அப்படிங்கிறாங்க. ஆனால் கட்டபொம்மன் சிவகிரி பாளையத்தின் மேலே ஆதிக்கம் செலுத்தி அவங்கள என்ன சொல்கிறது கட்டுப்படுத்த நினைக்கிறத ஆங்கிலேயர்களுக்கு பிடிக்கல. ஏன்னா ஆங்கிலேயர்களுக்கு தான் சிவகிரி பாளையம் கப்பம் கட்டுறாங்க. இதன் நம்ம ஆல்ரெடி கட்டபொம்மன் மேலே ஆங்கிலேயர்கள் ஒரு வெறுப்பில் இருக்காங்க. இதை சமயத்தை பயன்படுத்தி வந்ததுன்னா கட்டபொம்மனை தூக்கில் போட்டுருவாங்க. 1999 செப்டம்பர் 5ஆம் நாள் மேஜர் பானர்மேன் தன்னுடைய படையை பாஞ்சாலங்குறிச்சி நோக்கினாங்க. ஏன்னா சிவகிரி பாளையத்தின் மேலே தன்னோட ஆதிக்கத்தை கட்டபொம்மன் செலுத்த பார்க்குறாரு. 1999 செப்டம்பர் 5, ஏன்னா அவங்க டேட் கொடுத்துட்டாங்க. அங்கே நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணணும். பானர்மேன் தன்னுடைய படையை பாஞ்சாலங்குறிச்சி மேலே நோக்கி நகர்த்துறாங்க அப்படிங்கிறாங்க. கல்லர்பட்டியில் நடந்த சண்டையில் தான் நோக்கி நகர்த்துறாங்க. கல்லர்பட்டியில் சண்டை நடக்குது. அப்போ அவரோட அமைச்சர் சிவசுப்பிரமணியத்தை கைது செய்கிறாங்க. அவரை கைது செஞ்சுட்டாங்க. அப்புறம் என்ன கட்டபொம்மன் அப்போ புதுக்கோட்டைக்கு போகும்போது களப்பூர் காடு, நல்லா நோட் பண்ணிக்கங்க, கல்லர்பட்டிங்கிற இடத்துல சண்டை நடக்குது. அங்கே சிவசுப்பிரமணியத்தை கைது செஞ்சுறாங்க. அவர் புதுக்கோட்டைக்கு ஓடனா களப்பூர் காட்டில் மறைந்திருந்த கட்டபொம்மனை அங்கே உள்ள என்ன புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத தொண்டைமான் கைது செய்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கம்பெனியிடம் ஒப்படைக்கிறாங்க. அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் தூக்கில் விசாரணை செய்கிறாங்க. விசாரணைங்கிறது ஒரு பெயரளவில் நடக்குது. அவரை என்ன தூக்கில் போடணும், அவ்வளோதான் அவங்களோட இன்டென்ஷனு. நாகலாபுரத்தில் சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்படுறார். எப்போன்னா தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறாங்க. இதில் டேட் நமக்கு கொடுக்கல. மேபி 10th கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அக்டோபர் 16ஆம் நாள் பாளையக்காரர் அவையின் முன் கட்டபொம்மன் விசாரிக்க ஒரு பெயரளவில் தான் விசாரிக்கிறாங்க. அக்டோபர் 17, 1999 அன்று கட்டபொம்மன் கைத்தாறு என்னும் இடத்துல தூக்கிலிடப்பட்டார். செப்டம்பர் 13 வரும்னு நினைக்கிறேன். சிவசுப்பிரமணியம் தூக்கிலிடப்பட்டார் செப்டம்பர் 13. அதுக்கப்புறம் அக்டோபர் 17 தான் 1999 கைத்தாறு என்னும் இடத்துல தூக்கிலிடப்பட்டார் அப்படிங்கிறாங்க.
ஸோ நம்ம இன்ன வரையும் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து பார்ப்போம். வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து என்ன ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து என்ன ஒரு 11ஆம் நூற்றாண்டில் தான் வந்து தமிழகத்துக்கு வந்து வந்திருந்திருக்காங்க. அவங்களோட கட்டபொம்மனோட அப்பா பேர் வந்து ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிறாங்க. அவரோட மனைவி பேர் வந்து ஜக்கம்மாள் அப்படிம்பாங்க. அவரோட சகோதரர் வந்து ஊமைத்துறை செவத்தையா அப்படிம்பாங்க. இவர் வந்து ஆங்கிலேயர் கப்பம் கட்ட மறுக்கிறதுல தான் வந்து பிரச்சனையே ஆரம்பிக்குது. அடுத்து வந்துன்னா ராமநாதபுரம் கலெக்டர் வந்து ஜாக்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து உங்களோட நிலுவைத் தொகையெல்லாம் வந்து செலுத்துங்க அப்படிங்கிறாங்க. அதில் வந்து இவர் வந்து எப்போனா 1798 தான் வந்து இதெல்லாம் நடக்குது, இந்த இன்சிடெண்ட்லாம் நடக்குது, நோட் பண்ணிக்கோங்க. 1798 தான் வந்து எங்களை வந்து மீட் பண்ணுங்க, 1050 பக்கோடா வந்து இருக்குது, அதையும் செலுத்துங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. இதுக்கிடையில் வந்து ஜாக்சனை வந்து மீட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. சம்டைம்ஸ் வந்துன்னா மீட் பண்ண முடியாமல் போகுது. ஒரு இடம் மீட் பண்ணும்போதும் வந்து அவர் ரொம்ப நேரம் நிற்க வச்சு வந்து ரொம்ப அவமானப்படுத்திடுறாரு. யார் வீரபாண்டியனையும் அவமானப்படுத்தியார், கட்டபொம்மனையும் அவமானப்படுத்திடுறாரு. அவரோட அமைச்சர் இந்த சிவசுப்பிரமணியமும் வந்து அவமானப்படுத்தப்படுறாரு. ஸோ அந்த டைம் பார்த்து வந்து உள்ள அவரோட சகோதரர் செவத்தையாவும் ஊமைத்துறையும் உள்ளே வந்து அவரோட வந்து அந்த இடத்துலேருந்து வந்து எஸ்கேப் ஆக்கி விட்டுறாங்க. ஆனால் வந்தோடனே சிவசுப்பிரமணியனை வந்து கைது செஞ்சிடறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து வந்து இவர் அங்கே போய் வந்ததுக்கப்புறம் வந்து இவர் வந்து சென்னை கவுன்சிலுக்கு வந்து ஒரு கடிதம் வந்து எழுதுறாரு. நான் அப்படி போய் மீட் பண்ணேன், என்னை வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கன்னு. உடனே வந்து அந்த கவுன்சில் கவர்னர் அந்த எட்வர்ட் கிளைவ் வந்து ஜாக்சனை பணி நீக்கம் செஞ்சுட்டு அவரோட இடத்துல வந்து லூசிங்டன் என்பவர் வந்து நியமிக்கிறாரு. அடுத்து வந்து மருதுபாண்டியர்கள் வந்து சிவகங்கை சீமையில் உள்ள எல்லா சிவகங்கை சீமைக்கு மருதுபாண்டியர்கள் அவங்க வந்து பக்கத்தில் இருக்க பாளையக்காரர்கள்லாம் வந்து ஒரு தென்னிந்திய கூட்டமைப்புங்கிற பேரில் வந்து ஒன்றா கொண்டு வர பார்க்குறாங்க. அப்போ வந்து சிவகிரி பாளையங்கிறது வந்து இணைய மாட்டேங்குது. ஸோ வந்து அந்த சிவகிரி பாளையத்தின் மேலே வந்து சரி கட்டபொம்மன் வந்து என்ன அவரோட ஆதிக்கத்தை வந்து செலுத்துறாரு. ஏன்னா சிவகிரி பாளையம் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து கப்பம் கட்டிட்டு இருக்காங்க. உடனே வந்து கட்டபொம்மனை வந்து இதுதான் தாக்குறதுக்கு கரெக்டான டைம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பாஞ்சாலங்குறிச்சியை போய் வந்து தாக்குறாங்க ஆங்கிலேய படைகள். அதில் வந்து 1790 கல்லற்பட்டியில் வந்து சிவசுப்பிரமணியத்தை வந்து கைது செஞ்சுறாங்க. இவர் புதுக்கோட்டைக்கு வந்து தப்பி போகிறாரு. இருந்தாலும் அங்கே வந்து என்னென்னா விஜய ரகுநாத தொண்டைமான் என்பவரால் வந்து காட்டி கொடுக்கப்பட்டு என்ன சொல்கிறது விசாரணைங்கிற பேரில் 1799 விசாரிக்கிறாங்க. பட் வந்து கயத்தாரில் வந்து 1799 அக்டோபர் 17 அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அக்டோபர் 17 தூக்கிலிடப்படுறாரு. அவ்வளோதான் வந்து நம்ம இவர் பற்றின கதை. இவரோட அமைச்சர் வந்து அரியநாத சிவசுப்பிரமணியம் வந்து என்ன அப்படின்னா வந்து நாகலாபுரத்தில் வந்து தூக்கிலிடப்படுறாரு. அவரோட தேதி இவர் வந்து அக்டோபர் 17 1799, அவர் வந்து செப்டம்பர் 13 இதில் கொடுக்கல, அது 10th வரும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து வேலுநாச்சியார் எப்படி வந்து ஒரு பூலித்தேவர் தான் வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்த முதல் மன்னர், பாளையக்காரர் எல்லாமே சொல்லலாம். அதே மாதிரி வந்து வேலுநாச்சியார் தான் வந்துன்னா பெண்களில் வந்து முதல்ல எதிர்த்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவகங்கையின் ராணியை தான் வந்து வேலுநாச்சியார் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து 16ஆம் வயது வந்து சிவகங்கையின் வந்து ராஜா முத்துவடுகநாதருக்கு வந்து திருமணம் செய்து வைக்கப்பட்டார் அப்படிங்கிறாங்க. 1772 ஆற்காடு நவாப் மற்றும் பிரிட்டிஷ் படைகள் வந்து சிவகங்கையின் மீது வந்து போர் தொடுக்கப்பட்டது. அந்த காளையார் கோயில் போரில் வந்து முத்துவடுகநாதர் வந்து இறந்துறாரு. இவர் யாருக்கு வேலுநாச்சியாரோட கணவர் பேர் தான் வந்து முத்துவடுகநாதர். அவர் வந்து 1772 காளையார் கோயில் போரில் வந்து இறந்துறாரு. அவருக்கு வந்து ஒரே மகள் இருக்காங்க, வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு. இவங்க வந்து சில காலம் வந்தோன்னா தப்பித்து வந்து திண்டுக்கல் பக்கம் வந்து போயிடறாங்க. அந்த திண்டுக்கலுக்கு அருகில் உள்ள விருபாட்சியில் வந்து கோபால நாயக்கர் அப்படிங்கிற பேரில் வந்து கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் வாழ்ந்திருப்பாங்க. ஒரு தக்க தருணம் வர வரையும் வெயிட் பண்ணணும்னு சொல்லுவாங்களே, அதுக்காக வந்து திண்டுக்கல் பகுதியில் உள்ள விருபாட்சியில் வந்து கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் வந்து இருப்பாங்க. 8 ஆண்டுகள் வந்து இருப்பாங்க. நமக்கு இதில் வந்து ஆண்டுகளை வந்து கொடுக்கல, 8 ஆண்டுகள் வந்து அவரோட பாதுகாப்பில் வந்து இருப்பாங்க. அப்புறம் அவரோட நம்பிக்கைக்குரிய படைத்தளபதி மற்றும் தொண்டர் யாருன்னு சொல்கிறாங்கன்னா குயிலி ஒரு தற்கொலை தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்வார். மருது சகோதரர்களின் உதவியுடன் சிவகங்கையை கைப்பற்றி மீண்டும் ராணியாக முடிசூட்டியிருப்பார். ஏன்னா 1772 காளையார் கோயில் போர் நடக்கும். அதில் அவங்களோட கணவன் இறந்துருவாங்க. உடனே அவங்க திண்டுக்கலுக்கு போய் கோபால நாயக்கரோட பாதுகாப்பில் 8 ஆண்டுகள் வந்து இருப்பாங்க. 1780ங்க அந்த இயர் வந்து என்ன 1780 தான் அவரோட படைத்தளபதிகளான மருது சகோதரர் உதவியோடு மறுபடியும் சிவகங்கை வந்து மீட்பாங்க. அப்போ வந்துன்னா குயிலி வந்து அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்களும் வந்துன்னா இந்த இராணுவ கிடங்கில் வந்து இவங்க வந்து தற்கொலை
தற்கொலைப்படை தாக்குதல் வந்து பண்ணிடுவாங்க. யார் ஆங்கிலேயர்களோட இராணுவ இதில். ஸோ வந்து அவங்களோட இராணுவ கருவிகள் எல்லாத்தையுமே வந்து கிடங்குகள் எல்லாமே அழிச்சிருவாங்க. ஸோ வந்தனா மருது சகோதரோட உதவியோட இவங்க வந்து மறுபடியும் சிவகங்கை ராணியாக முடிசூட்டி கொள்வாங்க. நல்லா நோட் பண்ணுங்கள். இந்திய பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்த முதல் பெண் அரசி ஆவார். இது கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இவர் வந்து தமிழர்களால் வந்து வீரமங்கை எனவும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சிராணி எனவும் வந்து அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து நம்ம வேலுநாச்சியாரோட இது. அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்து மருது சகோதரர்கள். இவங்களோட வந்து மருது சகோதரர்கள் யார் அப்படின்னா வந்து பொன்னாத்தாள், மூக்கையா, பழனியப்பன் இவர்களோட மகன்கள் தான் வந்து மருது சகோதரர்கள் அப்படிங்கிறாங்க. மருதுலேயே பெரிய மருது, சின்ன மருது அப்படிங்கிறாங்க. பெரிய மருதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து வெள்ளை மருது அப்படிங்கிறாங்க. இளைய மருதை தான் வந்து சின்ன மருது அப்படிங்கிறாங்க. இப்போ அந்த சின்ன மருதுக்கு வந்து மருது பாண்டியன்கிற பேர் கூட வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சின்ன மருதுக்கு வந்து மருது பாண்டியன் பேர் இருக்குது, பெரிய மருதுக்கு வந்து வெள்ளை மருது அப்படிம்பாங்க. அடுத்து வந்தோன்னா சிவகங்கையோட அரசை வந்து 1772 காளையா கோயில் போரில் வந்து இறந்துருப்பார். அப்புறம் வந்து யார் அவங்களோட அரசி ராணி வந்து கொஞ்ச காலம் வந்து நம்ம விருபாட்சியில் வந்து போய் இருப்பாங்க. கோபால் நாயக்கர் பாதுகாப்பில் வந்து இருப்பாங்க. அதை இடைப்பட்ட காலத்தில் வந்து யார் பெரிய மருது தான் வந்து அரசரை வந்து முடிசூட்டியிருப்பார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ வந்து அவருக்கு வந்துன்னா ஆலோசனையாக வந்து சின்ன மருது தான் வந்து அவரோட ஆலோசகராக வந்து செயல்படுவாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி நம்ம சின்ன மருதுக்கு வந்து என்னென்னா சின்ன மருதை வந்து மருது பாண்டியன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து சிவகங்கையின் வந்து சிங்கம்னு கூட வந்து சொல்கிறாங்க.